Hi, hello, welcome back to my channel Maths Magic. ஏற்கனவே நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 5 சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சம். சால்வ் த ஈக்குவேஷன் x cube minus 9x square plus 14x plus 24 if it is given that 2 of its equal to 0 roots are in the ratio 3:2. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. when the two of its roots are in the ratio வந்துட்டு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 3:2 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்துடலாம். the zeros are இப்போ ரேஷியோன்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து zeros are 3 alpha, 2 alpha, காமான்னு எடுத்துக்கிறோம். 3 ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட்டு 2 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட்டு காமான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா 3 alpha ப்ளஸ் 2 alpha ப்ளஸ் காமா ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது b மைனஸ் b பை a ஈக்குவல் டு b என்னது -9, a வந்து 1. ஸோ -9 டிவைடட் பை 1 என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9 ஆகிடும். 3 alpha plus 2 alpha plus gamma வந்துட்டு 5 alpha plus gamma equal to 9, gamma equal to 9, 5 alpha இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸோ minus 5 alpha ஆகிடும். இப்போ வந்து sum of the product, sum of the roots இது வந்து பார்த்துட்டோம். sum of the product அதாவது ரெண்டாவது alpha beta gammaன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இதில் வந்துட்டு alpha beta gamma alpha இப்படி வந்து மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் வந்துட்டு 3 alpha வந்து 3 alpha இன்ட்டு 2 alpha ப்ளஸ் 2 alpha ப்ளஸ் gamma ப்ளஸ் gamma இன்ட்டு 2 alpha ஈக்குவல் டு 14. இந்த 14 வந்து எப்படின்னா c இருக்குல்ல, ஸோ c by a பண்ணோம்னா 14. sum of the product வந்து alpha beta plus beta gamma plus gamma alpha வந்துட்டு c by a. இது வந்து ஃபார்முலா, அது வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ c by a அப்படின்னா 14 டிவைடட் பை a வந்து 1, ஸோ ஈக்குவல் டு 14 வந்துடுது. நெக்ஸ்ட்டு 3 alpha இன்ட்டு 2 alpha வந்துட்டு 6 alpha ஸ்கொயர், alpha இன்ட்டு alpha ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 6 alpha ஸ்கொயர் ப்ளஸ் 2 alpha plus gamma வந்துட்டு 2 alpha gamma plus 3 alpha gamma வந்துட்டு 3 gamma alpha equal to 14 நம்ம இருக்கிறனால 14 எழுதிக்கிறோம். ஸோ 6 alpha square plus 2 alpha into gamma என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9 minus 5 alpha கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 9 minus 5 alpha plus 3 gamma வந்துட்டு 9 minus 5 alpha, ஸோ alpha equal to 14. ஃபஸ்ட்டு 6 alpha square எடுத்துக்கிறோம், 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18 alpha minus 10 alpha square, 3 into 9 வந்து 27 alpha plus into minus ஆகிடும். ஸோ minus 3 into 5 15 alpha square equal to 14. ஃபஸ்ட்டு alpha square மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 6 minus 10 alpha square minus 15 alpha square பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். minus 25 ஆகிடுது. ஸோ minus 25 alpha square ப்ளஸ் 6 ரெண்டுத்தையும் ப்ளஸ் 6 alpha ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா minus 90 alpha ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ வந்து ஆல்ஃபா வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே வந்து 18 alpha இருக்குது, இங்கே வந்து 27 alpha இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 45 alpha மைனஸ் 14. இந்த 14 வந்துட்டு ஜீரோக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் minus 14 வரும். ஸோ ஈக்குவல் டு 0. இது வந்து சம்மேஷன் ஃபார்முலாவில் எடுக்கிறோம். 19 alpha ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஜீரோக்கு இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா minus 19 வந்து ப்ளஸ் 19 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 19 alpha ஸ்கொயர் மைனஸ் 45 alpha ப்ளஸ் 14 ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 19 into 14 வந்துட்டு என்னது 266. ஸோ 266 வந்து சமேஷன் வந்துட்டு -45 இருக்குது. ஸோ இது எப்படி எடுக்கிறோம், 7 into 38 பண்ணோம் நம்ம 266 வரும். சமேஷன் பண்ணினாலும் -45 வரும்.
ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம். -38 -7 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணி ப்ளஸ் சமேஷன் ஃபார்முலாவில் 45 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 45 ஈக்குவல் டு ஏ வந்துட்டு என்ன இருக்குது 19 இருக்குது. ஸோ -7 டிவைடட் பை 19 -38 இருக்குது. ஸோ 38 டிவைடட் பை 19 38 வந்து 19 டேபிள்ஸில் போகும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 வரும், -2 வரும், -7 இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 7 by 19, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ரெண்டு ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை வந்து காமாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். காமா ஈக்குவல் டு 9 - 5 ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ 9 - 5 இன்ட்டு ஆல்ஃபா என்னது ஃபஸ்ட்டு 7 by 19 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி காமா ஈக்குவல் டு என்ன ஆகும் 19 வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 19 × 9 வந்துட்டு 181 -5 × 7 35 டிவைடட் பை 19. காமா வந்துட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 136 டிவைடட் பை 19. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 7 by 19 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 5 ஆல்ஃபான்னு எடுக்கிறோம். 5 ஆல்ஃபாக்கு நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ காமா ஈக்குவல் டு 9 - 5 × 2 வந்துட்டு 10. ஸோ காமா ஈக்குவல் டு -1. ஸோ காமா வந்துட்டு ரெண்டு இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஜீரோஸ் ஆர் லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு அதை வந்து நம்ம ஜீரோஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜீரோஸ் என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா காமான்னு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஆல்ஃபாவை. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 × 2 2 × 2 -1 காமா. இதில் வந்து ஆல்ஃபா காமா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா காமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து நம்ம ஜீரோஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 × 2 வந்து 6 ஆகிடுது. 2 × 2 4 ஆகிடுது. -1 ஜீரோஸ் ஆர் நெக்ஸ்ட்டு திருப்பியும் 7 by 19 7 by 19 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 × 7 டிவைடட் பை 19 21 டிவைடட் பை 19 14 டிவைடட் பை 19 136. காமா வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 136 டிவைடட் பை 19. 7 by 19 கண்டுபிடிக்கிறப்ப 136 டிவைடட் பை 19 2 வச்சு கண்டுபிடிக்கிறப்ப -1 வருது. ஸோ -1 136 டிவைடட் பை 19. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ax³ + bx² + cx + d = 0. Find the value of summation alpha divided by beta gamma in terms of coefficient. நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து இது கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ரூட்ஸ் என்ன அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 ரூட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா ஈக்குவல் டு இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா வந்து மேலே இருக்குது. ஸோ கீழே என்ன இல்லை பீட்டா காமா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளஸ் பீட்டா இருக்கும் டிவைடட் பை ஆல்ஃபா காமான்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் காமா எடுத்துக்கிறோம் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எது இல்லையோ அதை வந்து நம்ம கீழே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். Summation of alpha divided by beta gamma equal to alpha LCM எடுத்தோம் அப்படின்னா alpha square plus beta square plus gamma square divided by இங்கே வந்து alpha வந்து இன்ட்டு பண்ணிக்கிட்டா alpha beta gammaன்னு ஆகிடும். மேலே வந்து ஸ்கொயர் ஆகிடும் எல்லாமே. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா எப்படி இருக்கணும்னா ஏற்கனவே ஒரு சம்மில் வந்து பார்த்துருக்கோம். a + b the whole square அந்த ஃபார்முலா படி அந்த மெத்தட் படி தான் எடுக்கணும். ஸோ ஆல்ஃபா + பீட்டா + காமா the whole square equal to ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் + காமா ஸ்கொயர் + 2 இன்ட்டு ரெண்டுமே வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம் சம்மேஷனும் பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா இதை வந்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது -b/a b/a the whole square. Sum of the roots வந்து ஃபார்முலா என்னது -b/a the whole square equal to alpha square beta square gamma square plus 2 into sum of the rootsல வந்து ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா c/aன்னு வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபார்முலா வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு
ஸ்கொயரை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா பி ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர்னால் மைனஸ் போயிடும். ஸோ பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 2c டிவைடட் பை ஏன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறனால இதை வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் 2c டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இங்கேயும் வந்து ஏ வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2ca ஆகிடும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2ca டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். இது வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் இன் 1 பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா என்னது மைனஸ் டி பை ஏ ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டோட ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ. மைனஸுங்கிறத வந்து நம்ம எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2ca டிவைடட் பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆகும், சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டி பை ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஏ இருக்குது, இங்கே வந்து ஏ ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஏ ஆகிடும் டிவைடட் பை மைனஸ் டின்னு ஆகிடும். இதை வந்து ரெசிப்ரோக்கல் மெத்தடில் எடுக்கிறோம். அதாவது மைனஸ் டி ரெசிப்ரோக்கலாக எடுத்தோம் அப்படின்னா 1 பை டின்னு ஆகிடும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை வந்து நம்ம மேலே வந்து கொண்டு வந்துடுறோம். அப்படின்னா மைனஸ் ஆஃப் பி மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ca டிவைடட் பை ஏ இன்ட்டு இதை வந்து ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 பை டி மைனஸ் வந்து காமனாக வெளில எடுத்துக்கிறோம். ஸோ காமனாக எடுத்துகிட்டு இதுதான் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் minus 2ca divided by d into a dn ஆகிடுது. ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு இப்போ வந்து மைனஸ் வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ca டிவைடட் பை dn வரும். இது எப்படி எழுதுகிறோம், ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு வரனால ஸோ 2ca மைனஸ் பி ஸ்கொயர் ஏடி. இது அவ்வளோதான் இந்த சம். இந்த 2 சம்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.